கேன்சர்ங்கிறது ஒரு மிக 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 ஒரு சாதாரண வியாதி. ஏன்னா நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் புரியும். இந்த சோப்பு கூட உங்களுக்கு கேன்சரே வராது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த சோப்பு. எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கி வச்சு ஏற்கனவே 5 கண்ட்ரிஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. 5 கண்ட்ரிஸ் நீ வாங்குறதுக்கு விட அழுகுறாங்கன்னு தான் சொல்லணும். வரமாட்டீங்களா வரமாட்டீங்களா வரமாட்டீங்க அத்தனை பேரை குணப்படுத்திக்கிறோம். அதுல கண்டுபிடிச்சி எனக்கு ஆத்மா வந்து 3 நாளே சரியாச்சு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வர்ற தூரம் தான். ஸ்டாண்ட் எடுத்தா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு சிக்னல் இருக்கும். சிக்னல்ல இருந்து 1 நிமிஷம் தான் நடந்து வர்ற தூரம் தான். ஈஸ்வரியம்மாள் கல்யாண மண்டபம். கேன்சர் மருந்து கொடுக்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ குணப்படுத்தவே முடியாத பல வியாதிகளுக்கு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரும்போது விசாரிக்கும் போதே காட்டுறாங்க, எல்லாருமே இங்கதான் இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மாதிரியான வியாதிகளுக்கு மூலிகை சாப்பிடுறோம்? 14 வியாதிக்கு கொடுக்குறாங்க. ஆனா கேன்சருக்கு நாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு கேன்சருக்கு உலக ரீதியா குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க நிரந்தர தேர்வு இல்லை. அதனால நான் 5 கண்ட்ரிஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எந்த கண்ட்ரிஸுக்கு போறது இல்லை. இங்க போனாலும் இந்த ஃபார்முலா அலையிறாங்க. அதனால இப்ப எங்கேயும் போறது டெய்லி 70, 80, 100 அந்த அளவுக்கு பேருக்கு பண்ணிட்டு இருக்கேன். வெளியே ரெகுலரா பேஷன்ஸ் வந்து ஆமா, கேன்சர் வந்து இங்க ஒரு சாதாரண வியாதி. என்னங்க சொல்றீங்க? கிட்ட போன் பண்ணும் போதே கேக்குறாங்க, எங்க அப்பாவுக்கு 4th ஸ்டேஜுங்க, எங்க அம்மாவுக்கு 3rd ஸ்டேஜுங்க. கேன்சரையே சொல்றது இல்லை. கண்டக்டர் சொல்ற மாதிரியே கேட்கறாங்க, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் ஸ்டேஜே கேன்சர் எங்க இருக்குது சொல்லு. கேன்சர் வந்து ஒரு சாதாரண வியாதி. புதுசா கேட்டீங்கன்னா தெரியும். அதாவது பிரச்சனையோட வரவங்க ஒரு தீர்வு கண்டு போறாங்க இல்லையா? நீங்க இங்க வந்து பார்த்தாலே பேஷண்ட் யாரும் கூட வாங்குறாங்கன்னு தெரியாது. அவங்களும் பார்த்தாலே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிறா அவங்களுக்கு வருவாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில அப்படி அதெல்லாம் கிடையாது. இங்க ஜாலியா பேசிட்டு ஜாலியா. இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டாலே இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள உள்ள போயிட்டாலே 10 லட்சம் 15 லட்சம் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி இல்லைங்க. காரணம் என்னன்னா சொல்லல, கேன்சருக்கு இது வரைக்கும் சரியான தீர்வு இல்லை. சரியான தீர்வு இருந்தா இந்த ஊர்ல இருக்கிற 7 டாக்டர் கேன்சர் தான் இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? கண்டிப்பா. அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னென்ன வியாதிகளுக்கு இப்படிலாம் மருந்து இருக்கும்போது நீங்க தெளிவாக 14 வியாதி தரோம். 14 வியாதியுமே ஓல்டுக்குள்ள கிடையாது. கண்ட்ரோல் சோரியா. நீங்க சோரியாசன் போனீங்கன்னா சோரியாசன் ஃபவுண்டேஷன், ஆஸ்திரேலியா, ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம். மூக்கு சேர்ந்து மூக்குதான் மாத்துறாங்க. மூட்டை மாத்தல. இந்த மூக்கு எல்லா மூக்கும் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரொமாட்டிசம் எல்லா மூட்டையும் மாத்த முடியுமா? முடியாது. கண்ட்ரோல் சரிங்களா? சோரியா, ஆர்த்ரைட்டிஸ், ஆத்மா பக்கத்துல வந்து நான் அதுல இருந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆத்மாவில நான் 12 வருஷம் ஆத்மாவில இருந்து தேடி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிதான் பழைய காலத்து ஆதி காலத்து மருத்துவத்தில் போய் அலாசிதான் இதை நான் கண்டுபிடிச்சு நான் இதை சும்மா பண்ணிட்டு இருந்ததுங்க. இப்போ காலத்துல ஆத்மா சரிங்களா? சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, வெரிகோஸ் வெயின், அப்புறம் இந்த லேடிஸ்ல ஒரு மைக்ரேன், கிட்னி டயபெட்டிக் கேன்சர், ஹார்ட் பிளாக், ஹார்ட் வீக், மனநிலை சரியில்லை, மெட்டல் டிசார்டர், கை கால் வராது, ஸ்ட்ரோக், கைநடுக்க, பார்க்கின்சன், தைராய்டு, அல்சர், பிரஷர். இந்த 14 இது வரைக்கும் நாங்க இயங்குது. அதனாலதான் எங்களுக்கு ஏகப்பட்ட போட்டிகள் வருது. வர ஜனங்களை பார்த்தா, கூட்டத்தை பார்த்தா இன்னும் ஒரு 50 பேருக்கு மேல அலாசிட்டு என்ன தகுதியா கூப்பிடும் அப்படின்னு சரிங்களா? இன்னும் எல்லாம் 50 பேர் அலாசி பார்த்தாங்க, யாருக்கும் தெரியல. இது ஒரு மூலிகை சார். எங்களுடைய ரிசர்ச்சே அதுதான். ஃபர்ஸ்ட் வரியே 14 வியாதிகளுக்கு கிருமி ஒன்றுதான். இந்த ஒரு கிருமி அழைச்சா 14 இல்லை. கேட்கவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா தெரியும். மூட்டு வலிக்கும் அதேதான், முதுகு வலிக்கும் அதேதான், கேன்சருக்கு என்ன டூப்புறா அப்படிங்கிற மாதிரி தெரியும். முழுசா கேட்டீங்கன்னா எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறாங்க. முதல்ல பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம நான் வந்தது. காரணம், நான் வந்து 12 வருஷமா ஆத்மாங்க. இப்ப இந்தியால இருக்குது. என்னுடைய ஆரம்ப காலத்துல இந்தியால இல்லை சரிங்களா? அவனை 12 வருஷம் ஆத்மாவிலே எல்லா வைத்தியத்தையும் எடுத்து பார்த்தேன். அது சரியே ஆகலை சரிங்களா? ஆத்மாவில் இருக்கிறவங்க கேட்டாதான் தெரியும் இத்தனை கஷ்டம் சொல்லி. அதனால நான் பல கோணத்துல ஆராய்ச்சி பண்ணுங்க. பழைய காலத்து மெத்தேடுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன். எதுல என்னன்னு கூகுள்ல போய் அப்புறம் ஆதிவாசிகளை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணேன். நான் பண்ண ஆதிவாசியில யாரும் சாப்பிட்டீங்க? ஆதிவாசி அந்த அளவுக்கு கிடையாது சரிங்களா? அதுல கண்டுபிடிச்சி எனக்கு ஆத்மா வந்து 3 நாளே சரியாச்சு. இது சொன்னா அது கூட நிறைய இது பிரச்சனைகள் தெரியாததுனால என்னுடைய தொழிலே வேற. இது வந்து சும்மா பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ்துமா இது நல்லா இருக்கணும் எடுக்கலாம், நல்லா இல்லாதனும் இந்த மூலிகை எடுக்கலாம்
சரிங்களா. அது கடைசியில அது பெரிய டாபிக். சோரியாசிஸ் சரியாதுன்னு கண்டுபிடிச்சோம். சோரியாசிஸ் மருந்து இல்லை. மூட்டு வலி சரியாதுன்னு கண்டுபிடிச்சோம். எல்லாமே ஒரு சம்பவங்கள். அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு லேட் ஆகும். அதுக்கு வேற வீடியோ வேணா கேளுங்க, அது போட்டு தரோம். சரிங்களா. அது கடைசியில தான் இது ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டாங்க இந்த ஃபார்முலா. அது கடைசியில் தான் நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு மூலிகை தரோம், ஒண்ணு ஆத்மா சரியாகுது, அது நுரையீரல், ஒண்ணு மூட்டு வலி, அது எலும்பு, ஒண்ணு சோரியாசிஸ், அது தோல்வியாதி. ஒரே மூலிகை எப்படி மூணையும் சரி பண்ணும் அப்படிங்கறதுனால இந்த பெரிய அமௌண்ட் கேட்டதுனால அப்புறம் ரிசர்ச் பண்ண கூகுள்ல. அப்புறம் தான் பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா. உதாரணம் ஷார்ட்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு கிருமி இது தோல்வியில் வரும்போது சோரியாசிஸ். 15 வருஷமா தோல்வி இருந்துச்சுன்னா தோல் உள்ள போயிடுச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ். எலும்புக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ். தோலில் வரும்போது சோரியாசிஸ், எலும்புல வரும்போது ஆர்த்ரைட்டிஸ். போத் அட்டாச் ஆகும்போது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். தோல் டாக்டர் கிட்ட போறதா, எலும்பு டாக்டர் கிட்ட போறதா. அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் சொல்றாங்கல்ல, கையில சோரியாசிஸ், காலில் சோரியாசிஸ், தலையில சோரியாசிஸ். இது வெளியில தெரியுது. கையில சோரியாசிஸ், காலில் சோரியாசிஸ், தலையில சோரியாசிஸ். இதே உள்ள போனா கிட்னில கேன்சர், லங்ல கேன்சர், குடல கேன்சர். வெளியிலே சோரியாசிஸ், உள்ள போனா கேன்சர். அதான் என்னுடைய ஆராய்ச்சி. வந்து கேட்டீங்கன்னா முழுசா தெரியும். காட்டாத இருக்கும். ஏன்னா யாரு ஜாஸ்தியா விளக்கமா கேட்கறவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு வீடியோ பார்க்கறவங்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளவுதான் தள்ளி விட்டு போயிடுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுசா கேளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, யூடியூபர் தான் சொல்லுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சேவ் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. இது நானே சொல்றேன். காரணம், இனி நிறைய வீடியோ நான் வரப்போறேன். கேட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த 14 வியாதியும் நீங்க வராம பார்த்துக்கலாம். கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண மெயின் கேன்சர் ஜாஸ்தி வரும். 14 வியாதி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வர்றது பூராமே கேன்சர். 2 வயசு குழந்தையிலிருந்து வருது. காரணம், இன்னும் இதுக்கு சரியான மருத்துவம் இல்லை. அதனால இப்போ இன்னைக்கு வந்து கேன்சர் சொல்ல போறாங்க. ஏன்னா பூராத்தை சொன்னா நீங்க தூங்கிடுவீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை பத்தாது. இந்த 14 வியாதியே நீங்க போய் மருத்துவத்துல கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன? ஒன்னும் தெரியாது. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற கிருமியை நம்மளை அழிக்குது. இதுதான் இந்த 14 வியாதிக்கும் அதே தான் சொல்லுவாங்க, தோல் வியாதி. இது சரியாகாத 14 வியாதி. சரி, முழுசா சொல்றாங்க, டாட்டா சொல்றாங்க. எனக்கு படிச்சவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கறது இது ஒரு விளக்கம். ஒவ்வொருடைய ரத்தத்திலையும் சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் 2 இருக்குங்க. இந்த சிகப்பணுக்கள் இருந்தாதான் நமக்கு பலம், ஹீமோகுளோபின், ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சவங்களை கேட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக். இது படிக்காதவங்களுக்கு தெரியாது, என்னமோ ஆன்டிபயோட்டிக். இன்னும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அதுவும் புரியாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போர் வீரர்கள். அதாவது ஏதாவது ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள பூந்துச்சுன்னா உடனே வந்து இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் சண்டை கொடுத்து சாக. சரிங்களா. உதாரணத்துக்கு நம்ம கையிலேயே காலையே ஒரு காயமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். காய்க்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும். காயத்தை ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈவுக்கார் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து உட்காரும் போதுதான் நம்ம இந்த வெள்ளையணுக்கள் எல்லாம் வந்து அந்த புண்ணு மேல உட்கார்ந்த கிருமியை யாராவது உள்ள வர்றேன்னு இந்த அந்நிய கிருமிகளை சண்டை கொடுத்து அடிச்சு சாகிறது. அப்படி செத்து போனா அந்நிய கிருமி தான் நமக்கு பெண்ணில வரக்கூடிய இந்த சிஎல். சரிங்களா. இப்ப தெரியுங்களா, வெள்ளை இனக்கணக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போர்வேது. இதுக்கு வந்து ஒரு கடவுள் ஒரு கணக்கு இருக்கிறார். அளவுக்கு மிஞ்சினால் அங்கே மிஞ்சி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லா இருக்கணும்னா ஒரு புது மதிப்பா சொல்றாங்க. 3 சிறப்பணுக்கள் 10, 3 வெள்ளை அணுக்கள் 10, பலத்துக்கு 10 பேரு, பாதுகாப்பு 10 பேர் இருக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த கேன்சரை பத்தி சொல்லும் போது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, WBC ஓவர் ப்ரொடக்ஷன் மெட்டல். அதாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வெள்ளை அணுக்களே அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகி ஆப்போசிட்டா வேலை செய்யுது. ஆப்போசிட்டா வேலை செய்யுது என்ன? இருக்கிற சிறப்பணுக்களை சாப்பிடுது. ஆளு வீக் ஆயிடுறாங்க. புரியுதுங்களா. அப்ப ஏன் இந்த கிருமி அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகுது? இன்னும் உலகம் பூரா கண்டுபிடிக்க முடியல. அதாவது சிகப்பணுக்கள் 10, வெள்ளை அணுக்கள் 10 இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த வெள்ளை அணுக்கள் 15 ஆகிறதா பிரச்சனை. இது ஏன் அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகுது இன்னும் யாருக்கும் தெரியல. பொதுவா சொன்னா இந்த சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் ஆயுசத்திலே 100 நாள் தான் கணக்கு. 100 இருந்து 120 தான் உற்பத்தி ஆகும். 100 நாள் சேர்த்து. அதாவது ஈசல் எப்படிங்க இன்னைக்கு உற்பத்தி ஆகுது? ஒரே நாள் சேர்த்துருது. அதே மாதிரிதான் இந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகும். 100 நாளே சேர்த்துரும். அப்ப இது ஏன் அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகுது? உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒரு பிரிவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உற்பத்தி ஆகுது 100 நாள்ல சாக மாட்டேங்குது. சரி, 100 நாள் சாக மாட்டேங்குது அப்படின்னா 100 நாள் ஒரு பாதுகாப்பு தான் வெள்ளையணுக்கள் வந்து போர் வீரர்கள் சொல்றோம். 100 நாள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்த வெள்ளையணுக்கள் 110 நாள் ஆகும்போது நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுமா? வேலையே பயிரை மேயுமா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, இல்ல உற்பத்தி ஆகுது, அது கரெக்டா சேர்த்துருது. ஆனா அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகுறது கணக்கு.
அதனால இப்படி போட்டு குழப்பிட்டே திரியுறாங்க. இதையில என்ன ஸ்டார்டாக சொல்லியிருக்கிறேன், ஸ்பீடாக சொல்லியிருக்கிறேன், கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த அளவுக்கு அதிகமாக வெள்ளையணுக்கள் உற்பத்தியாகுது, வெள்ளையணுக்கள் உற்பத்தியாகுங்கிறாங்க. அது வெள்ளையணுக்களே அல்ல. இதே என்னுடைய ஆடை ரொம்ப விளக்கமா கொடுத்தாலும் தகவலாக தான் பண்றோம். இது எப்படின்னா இது ஒரு கிருமி. இது பார்க்கறதுக்கும் வெள்ளையணுக்கள் மாதிரி, குணமும் வெள்ளையணுக்கள் மாதிரி, ஆனா வெள்ளையணுக்கள் அல்ல. அதை அடையாளம் கண்டு அழிச்சா நோ கேன்சர். கேன்சர் இல்லை, மோசமானது பிளட் கேன்சர். இங்க டக்குன்னு நாளே சேஞ்ச் ஆகிறது பிளட் கேன்சர். ரத்த கொடுக்குறோம், ரத்த காணாம போது சாப்பிடுறது, விளையாட்டு சாப்பிடுறாங்க. சரி, இது ஒரு கிருமி, ஒரு பாக்டீரியா, ஒரு செல். எப்படி எடுத்தாலும் சரி, நீங்க பிளட் டெஸ்ட்ல பார்க்கும்போது விளையாட்டுகள் தாத்தின்னு காட்டுது இல்லைங்க. இந்த மூலிகை சாறை எடுக்கும்போது நியூட்ரல் ஆயிருக்கு. என்னன்னா இது ஒரு கிருமி. இது பார்க்கறதுக்கும் விளையாணுக்கள் மாதிரி, குணமும் விளையாணுக்கள் மாதிரி, ஆனா விளையாணுக்கள் அல்ல. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். எப்படின்னா இப்போ மகளிருக்குன்னு ஒரு மீட்டிங் போடுறோம், மகளிர் சுய குழு ஏதோ ஒரு குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறோம். ஒரு 100 லேடிஸ் வாங்க மீட்டிங் கண்ணு, ஒரு 100 லேடிஸ்க்கு இன்விடேஷன் தரோம். ஆனா 120 லேடிஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, நாங்க 100 பேருக்கு தானே அரேஞ்ச் பண்ணோம், சேர் 10 லேடிஸ் மாதிரி 100 பேருக்கு தான் சொன்னோம், 120 பேர் வந்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, யார் அந்த அதிகமா 20 பேர் இன்விடேஷனே இல்லாம வந்த 20 பேர் யாருன்னா, அவங்கதான் இந்த கிருமி மாதிரி. பார்க்கறதுக்கும் லேடிஸ் மாதிரியே இருப்பாங்க, பேசுறதும் லேடிஸ் மாதிரியே இருப்பாங்க, ஆனா லேடிஸ் அல்ல. ஏன்னா நாங்க யாரையும் குறிப்பிட்டு சொன்னா அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. சரிங்களா? பார்க்கறதுக்கு லேடிஸ் மாதிரி, ஆக்டிவிட்டிஸ் லேடிஸ் மாதிரி, ஆனா லேடிஸ் அல்ல. ஏன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். லேடிஸ் அவங்க அழகா இருப்பாங்க. அது மாதிரி இது ஒரு கிருமி. இது பார்க்கறதுக்கும் விளையணுக்கள் மாதிரி, குணம் ஆக்டிவிட்டிஸும் விளையணுக்கள் மாதிரி, ஆனா விளையணுக்கள் அல்ல. இது ஒரு போலி விளையணு, முகாப்பூர் விளையணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த ஒண்ணுதான் இந்த 14 வியாதிக்கு காரணம். அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த பாக்டீரியா, இந்த செல்லை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முழு கருத்தை மனசுல வச்சுக்கோங்க. அந்த கிருமி எந்த இடத்துல போய் உற்பத்தி ஆகும், அந்த இடத்துல கெட்டி ஆகிக்குது, சுருங்கி வீரிய தன்மை கம்மியாகும். தோல்ல வந்தா தோல் வந்து கெட்டி ஆகிக்குது, சுருங்கி வீரிய தன்மை கம்மியாகுது. ஏற்கனவே சொல்லிடுறோம், இந்த கிருமியுடைய ஆயுசு வந்து 100 இருந்து 120 நாள்னு சொல்றோம். 100 இருந்து 120 நாள்ல செத்து. இந்த கிருமி எந்த இடத்துல போய் உட்காருதோ அதுக்கு ஒரு வியாதிக்கு ஒரு பேரு வச்சுட்டாங்க. சரிங்களா? இங்க வந்தா மாரியம்மா, அங்க போனா மேரியம்மா, இங்க போனா பாத்திமா பிபின்னு வைக்கிறாங்களா, அம்மா ஒன்றுதான். அது மாதிரி இந்த கிருமி 3 பற்கள். எந்த கிருமி எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடம் காடாயிருக்குது, சுருங்கி வீரிய தன்மை கம்மியாயிருது. இந்த கிருமியுடைய ஆயுசு 100 நாள்ல செத்துருது. இது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அதுக்கு ஒரு பேர். சரிங்களா? ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கிருமி ஒருத்தருக்கு தோல்ல வந்து உட்காந்துன்னா தோல் வந்து கெட்டியாயிரும், சுருங்கி வீரிய தன்மை கம்மியாயிரும். 100 நாள் இந்த கிருமி செத்துரும். செத்து போன கிருமி சொல்றா செதிலா வரும். சரிங்களா? இப்போ இதே கிருமி ஒருத்தருக்கு நுரையீரல் போதும். நுரையீரல் நிறைய பேருக்கு தெரியாது. நுரையீரல் வந்து உள்ள பலூன் மாதிரி, மூச்சு இழுத்தா நல்லா விரியணும். இப்படி மூச்சு இழுத்தா விரியணும், மூச்சுட்டா சுருங்கணும். அப்ப இந்த கிருமி நுரையீரல் போயிடுச்சுன்னா நுரையீரல் மேல கரையானடா பூச்சிக்குது, நுரையீரல் கெட்டியாகுது. அளவாத்தான் மூச்சு விட முடியும், அளவாத்தா சுருங்கு, அளவாத்தா விரியாதா. இதுதான் ஆஸ்துமா. என்னுடைய ரிசர்ச் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த சொல்றது நாங்க சொல்லல. இதுதான் ஆஸ்துமா. அப்ப தோல்ல செத்து போன கிருமி செதிலா வருது, நுரையீரல் செத்து போன கிருமி இருமுன்னா தெளிவாகுது. இதுதான் ஆஸ்துமா. சரிங்களா? அடுத்தது, இந்த கிருமி நேரா உங்களுக்கு கிட்னி போதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க போதும் கெட்டியாருன்னு சொல்லுவோம். இந்த கிருமி நேர கிட்னி போயிட்டேன்னா கிட்னி கெட்டியாயிக்குது, சுருங்கி வீரிய தன்மை கம்மியாகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுவாங்க, ஒருத்தர் கிட்னி சுருங்கி போச்சாமாங்க, ஒருத்தர் கிட்னி சிங்கேஜ் ஆகி போச்சாமாங்க, ஒருத்தர் கிட்னி ஹார்ட் ஆகி போச்சாங்க. ஒண்ணுதான். இந்த கிருமி கிட்னி போயாச்சுன்னா கிட்னி கெட்டி ஆயிக்குது, அது ஒழுக்கமா வேலை செய்ய முடியல. எப்படின்னா, உதாரணம் என்னன்னா, வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்யறதுக்கும் நின்னுட்டே கல்லாட்ட நின்னுட்டே வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லைங்க. அப்போ நின்னுட்டே வேலை செஞ்சா எத்தனை, கொஞ்சம் குமிஞ்சு வேலை செஞ்சா தானே எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்போ நின்னுட்டே வேலை செய்யுது அப்படின்னா ஒரு 80% வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கிருமி கிட்னி போயிடுச்சுன்னா கிட்னி கெட்டியாகுது, ஒழுக்கமா 100% வேலையை செய்ய முடியல. சரி, கிட்னியினுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சவங்க இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியாது. கிட்னியினுடைய வேலை என்னன்னா, கிட்னி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பில்டர். அது என்ன பண்ணுது, ரத்தத்தை வடிகட்டுறதா வேலை. வடிகட்டுறதா, சுத்தப்படுத்துறதுல வடிகட்டி நல்ல ரத்தத்தை அனுப்பிட்டு அந்த டஸ்ட்டை வெளியே தள்ளணும். இந்த கல்லு மண்ணு தூசின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ரத்தத்தில் இருக்கிற டஸ்ட்டை வெளியே தள்ளணும். அந்த டஸ்ட் என்ன, அதை உப்பு, யூரியா, கிரியேட்டின், ஆல்புமின் அப்படின்னு ஒவ்வொரு கிருமி ஒவ்வொரு டஸ்ட்டுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கிருமி கிட்னிக்கு போயாச்சுன்னா கிட்னி வந்து ரத்தத்தை ஒழுக்கமா வடிகட்ட மாட்டேங்குது. 1-2 வடிகட்டுது. நல்ல வடிகட்டின ரத்தம் தண்ணி மாதிரி இருக்கும், 1-2 வடிகட்டின ரத்தம் எண்ணெயாட்டம் இருக்கும். எண்ணெயாட்டம் இருக்கும்போது அதுல இருக்க அந்த டஸ்ட்டுகள் எல்லாம் வந்து இங்க வரணும், கீழே தானே வந்து படியும். அப்படி படியும் போதுதான் காலை அமுத்துனா குழியாகும், சேர் மாதிரி.
ரத்தம். அப்போ ரத்தம் தண்ணி மாதிரி இருந்தா நல்லா சுத்தும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து நமக்கு 6 லிட்டர் ரத்தம் சுத்தணும். இதெல்லாம் இன்டர்நெட்ல பார்த்தலாம். ஒரு மணி நேரத்துக்கு 6 லிட்டர் ரத்தம் சுத்தணும். 60 கிலோமீட்டர் ஸ்பீடுல ரத்தம் சுத்தணும். ரத்தம் எதுக்கு சுத்துது? நம்ம மூச்சு இழுக்கும் போது இழுக்கிற ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா பார்ட்டுக்கும் கூட்டு போகணும். ஹார்ட், லிவர், கிட்னி, எல்லா சமாச்சாரத்துக்கும், பிரெயின், இது எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற செல்லுகளுக்கு எல்லாம் உணவு தான் இந்த ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்குறதா இந்த ரத்தத்தினுடைய வேலை. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 6 லிட்டர் ரத்தம் நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகும். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். அப்போ இந்த கிருமி கிட்னிக்கு போயிடுச்சுன்னா கிட்னி கெட்டியாக்குது, ரத்தத்தை ஒடுக்கமா வடிகட்டல, 1-2 வடிகட்டுது, அல்லது 80% தான் வடிகட்டுது. அப்படின்னா நல்லா வடிகட்டின ரத்தம் தண்ணி மாதிரி இருக்கும், 1-2 வடிகட்டின ரத்தம் கெட்டியா எண்ணெய் மாதிரி. அப்ப எண்ணெயாட்டு இருக்கும்போது எப்படி 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்த முடியும்? உங்களுக்கு எல்லாம் ஆக்சிஜன் திருக்க முடியாதுல்ல. அப்போ பிரெயின் என்ன பண்ணுது? எல்லாத்துக்கும் பிரெயின் தானே. ஒரு அடிறானா கை ஓங்கி வரும், தட்டி கொடுறானா மெதுவா வரும், சொல்றீங்களா? அது மாதிரி பிரெயின் என்ன பண்ணுது? ஹார்ட் கிட்ட கிட்னினால ஒழுக்கமா வேலை செய்ய முடியல, ரத்தத்தை கெட்டியா கொடுத்துருக்குறோம். அப்படி இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் டவுன் ஆயிருவோம், ஒவ்வொரு உறுப்பா செயல்கிறோம். அதனால கொஞ்சம் ரத்தத்தை கொஞ்சம் ஸ்பீடா தள்ளுற மாதிரி பாரு. அப்படிங்கிறது தான் ஹார்ட் என்ன பண்ணுது? ரத்தத்தை சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு இழுத்து சீக்கிரம் போ இல்லைன்னா செத்துருவோம் அப்படின்னு தள்ளுது. அதான் லப் டப் லப் டப் லப் டப்னா நிறைய தெரியாது. சீக்கிரவான்னு இழுத்து சீக்கிரம் போன்னு தள்ளுது. இந்த தள்ளுறது தான் பிரஸ் பண்ணுது. இதுதான் பிரஷர். நீங்க யாராச்சும் கிட்ட கேட்டீங்கன்னா பிரஷர்னு என்ன சொல்றாங்க? டென்ஷன்னாலே பிரஷருங்கிற. எல்லாருக்கும் தான் டென்ஷன், சரிங்களா? தானுக்கு அடுத்தா இப்போ நம்ம காலையில இருந்துச்சா தம் அடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், சிகரெட் படிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம், டிவி பாக்குறோம், என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பிரஷருங்கிறாங்க. ஆனா பிரஷர் யாருக்கு வரும் தெரியுமா? மருத்துவ உலகம் சொல்ற மாதிரி பிரஷர் யாருக்கு வரணும்னா லேடிஸ் தான் வரும். காரணம், முதல்ல ஒரு அடுப்புல சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே இதுல கேஸ்ல 4 அடுப்புல பண்றாங்க. 4 அடுப்புல பண்ணும்போது வெந்துருச்சா, கருகிருச்சா, பொங்கிருச்சா, யாருக்கு பிரஷர் வரும்? லேடிஸ். நம்ம உனக்காக அவனுக்கு எத்தனை பிரஷர் வந்தா, இன்னும் முதலமைச்சருக்கு எத்தனை பிரஷர் இருக்கு, பிரதமருக்கு எத்தனை பிரஷர் இருக்கு, அவங்க நெஞ்சு வெடிச்சல செத்துருவான். பிரஷருக்கு காரணம் கிட்னி கெட்டாதான் பிரஷர், சரிங்களா? நிறைய பேர் பிரஷர் மாத்திரை என்ன ரத்தத்தை கெட்டியாக்க ரத்தத்தை தண்ணி மாதிரி பண்ற மாத்திரை பிரஷர் மாத்திரை. இன்னும் வேணும்னா நீங்க யாராவது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களே போய் கேளுங்க. என்ன கிட்னி ஃபெயிலியர் ஆகுறாங்க, டயாலிசிஸ் போறீங்களாமா அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவார், ஆமாமா கொஞ்சம் பிரஷர் இருந்துச்சுங்களா, அதை கவனிச்சாமட்டு கிட்னி கெட்டு போச்சுங்க. ஓஹோ பிரச்சனை அது என்ன? அதானுங்க பிபி அதானுங்க ரத்தம் கொதிப்பா அதானுங்க பிளட் பிரஷர், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க தவிர அவங்களுக்கும் தெரியாது. நிறைய பேர் பிரஷர் மாத்திரை வாங்க தெரியாது, சரிங்களா? இப்ப முதல்ல வந்து பிரஷர் வந்தா ரத்தம் கெட்டியாச்சு, ஒரு 1/4 லிட்டர் ரத்தம் கீழே குடியாது, ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிடும். இன்னும் இருக்க என்ன ஆகும்? ஏன்னா கிட்னில வேலை செய்ய மாட்டேங்குது, அது டஸ்ட் பூரா கீழே தள்ளிட்டே இருக்குது. 2 முழங்கால் வரைக்கும் 2 கால் 24 குடியாகும். அப்ப 2 கால் குடியாகும் போது 2 லிட்டர் ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்ப 2 லிட்டர் ரத்தம் கெட்டு போயிருச்சுன்னா நமக்கு இருக்கிறதே 4 இருந்து 5 லிட்டர் ரத்தம் தான். அந்த 2 லிட்டர் ரத்தம் கெட்டு போகும்போது மற்ற உறுப்புகளுக்கு எல்லாம் அது சரியான சர்க்குலேஷன் இருக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ 2 லிட்டர் ரத்தம் நமக்கு அழுக்கு ரத்தம் ஆகும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நல்ல பெட்ரோல் ஓடுற வண்டிக்கும் ஒரு மிக்சிங் பெட்ரோல் ஓடுற வண்டி மாதிரி ஆயிப்போம், புரியுதுங்களா? அப்போ இந்த 2 லிட்டர் ரத்தம் கெடும்போது முதல்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நடந்தா மூச்சு வாங்குது. அந்த இன்ஜின், இது எல்லாமே ஒரு என்ஜின் தான். ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாமே என்ஜின் தான். இந்த என்ஜினுக்கு வரக்கூடிய பெட்ரோல் தான் இந்த ரத்தம் ஆக்சிஜனை கொடுக்குது, சரிங்களா? அப்போ இந்த ரத்தம் சரியில்லாதப்போ ஒவ்வொரு இன்ஜினும் பாதிக்குமா இல்லையா? அதனால எடுத்துமே என்ன சொல்லுவாங்க? நடந்தா மூச்சு வாங்குது, இந்த அது கொஞ்சம் மாதிரி, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த இன்ஜின் கேட்டு அது கொஞ்சம் ஜீரணமே ஆக மாட்டேங்குது, அந்த அது கொஞ்சம் மாதிரி. அப்படி பார்த்து அப்படியே போய் கடைசியிலே சாப்பாட்டுக்கு வர மாத்திரையாவே சாப்பிடும். அது 2 கலந்து சாப்பிட்டுருப்பாங்க, சரிங்களா? கிட்னிக்கும் இதே தான். இந்த கிட்னி சரிங்களா? தோல்ல வரும்போது தோல் கட்டி ஆகுது, நுரையில வரும்போது நுரையீரல் கட்டி ஆகுது, கிட்னில வரும்போது கிட்னி கட்டி ஆகுது. அதே கிருமி தான் உங்களுக்கு நேரம் பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா பிரெயின் கட்டி ஆகி சுருங்கி விரியும்னு படிச்சுக்கிறோம். ஒரு 7வது 8வதுல மூளை சுருங்கி விரியும்னு படிச்சுக்கிறோம். அது எப்ப சுருங்குது, எப்ப விரியுது அப்ப நமக்கு தெரியல. மூளை எப்ப சுருங்கும் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணும்போது தான் மூளை சுருங்கும். உதாரணம், இப்போ ஒரே கொஸ்டினே 2 விதமா கேட்கிறோம். நீங்க நேற்று என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, ஆமா நேற்று படுத்துவங்க, அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அதே கொஸ்டினை நேற்று 10ல இருந்து 11 மணி வரை என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம்? கழுத்து இப்படி மேல போகும். நேத்து நெத்தி சுருங்கும். எத்தனை மணிக்கு தெரியுதுங்களா? இந்த நெத்தி சுருங்கும் போதுதான் மூளையும் சுருங்கும். அப்ப இந்த கிருமி மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை கெட்டியாகிக்குது, சுருங்கி தன்மை கம்மியாகுது. அப்போ திங்க் பண்ண முடியாது. இதுதான் மெமரி லாஸ். இங்கிலீஷ்ல போனீங்க அல்சைமர் டிசீஸ், சரிங்களா? முதல் வந்து மெமரி லாஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு மென்டல் டிசார்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? முதல் வந்து ஓரளவு. 2வது வந்து இந்த கிருமி ஜாஸ்தி ஆகும்போது மூளை கல்லு மாதிரி ஆயிடும். அதான் மென்டல் டிசார்டர். என்ன பண்ண நேத்து இதுதான். இப்போ நீங்க இது போனீங்கன்னா மூளை கெட்டியாச்சுன்னா போய் இது எடுத்தீங்கன்னா மூளை சுத்தி தண்ணி நிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோல்ல செத்து போன கிருமி செதிலா வருது, நுரையீரல் செத்து போன கிருமி தளியா வருது, மூளையில செத்து போன கிருமி மூளை சுத்தி தனியா நிக்குது. நீ வேட்டி கட்டிட்டு போனீங்கன்னா உங்க அப்பாவுக்கு மூளை சுத்தி தண்ணி நிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீ பேண்ட் போட்டு போனீங்கன்னா பிரெயினை சுத்தி லிக்விட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குதாங்க. இனி பேண்ட் ஷர்ட் டாஜி கொஞ்சம் எடுத்த போனா உங்க அப்பாவுக்கு பிரெயினை சுத்தி ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆயிட்டு
ஏன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அது தெரியாது. அதுக்கு தூக்கம் மாட்டி இப்பவும் அதே வெளியே இருக்கும். அது சொன்னா அப்படியே சொல்லிட்டே போலாம். கேன்சரை பொறுத்தளவுல சொல்லணும் அப்படின்னா லேடிஸ் பாஷையிலே சொல்லணும், ஈஸியா தெரியணும் அப்படின்றால் மாவு ஒண்ணுதான். இதையே லேசா ஊத்துனா என்ன சொல்றோம், ரோஸ்ட்ங்கிறோம். ரோஸ்டர் பேப்பர் ரோஸ்ட் லேசா ஊத்துனா பேப்பர் ரோஸ்ட்ங்கிறோம். அந்த பேப்பர் ரோஸ்ட் அப்படிங்கறதான் என்னுடைய ஆராய்ச்சியில ஆஸ்துமா, அதாவது நுரையீரல இந்த பேப்பர் சாங்க லேசா தான் இருக்கு, லேசா பரவி இருக்கவும் நம்ம கிட்ட இருக்கிற வெள்ளை அணுக்கள் அதை போய் அழிக்கவும், அதுவே ஆயுசு 100 நாள் ஆயுசுன்னு சொன்னோமா, ஆயுசு முடிஞ்சு சாகவும் அது சளியா மாறவும் அவங்க லொக்கு லொக்கு லொக்கொன்னு இருமி துப்பவும் வரவுக்கும் செலவுக்கும் தேவையாயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ரோஸ்ட் அப்படிங்கறத ஆஸ்துமா. இப்போ அதே மாவை இன்னும் கொஞ்சம் சின்னதா ஊத்துறோம். சின்னதா ஊத்துறான்னு சொல்றோம் இட்லிங்கிறோம். இந்த இட்லி தான் என்ன சொல்றாங்க, பிரெயின்ல டியூமர், பிரஸ்ட்ல டியூமர், கிட்னில டியூமர் சொல்றோம். அதே மாவு இன்னும் கொஞ்சம் ஜல்லடையில ஊத்துனீங்கன்னா பூந்திங்கிறோம். இந்த பூந்தி தானங்கிற கிட்னில சிஸ்ட், ஓவரின்ல சிஸ்ட், பிரெயின்ல சிஸ்ட், பிரஸ்ட்ல சிஸ்ட். அப்ப சின்னதா இருந்தா சிஸ்ட். ரோஸ்ட் மீன் சொல்ற ரோஸ்ட்ங்கிறதா ஆஸ்துமா. சிஸ்ட்ங்கிறது பூந்தி, பூந்திங்கிற சிஸ்ட். பூந்தி கவனிக்காம விட்டீங்கன்னா இட்லியா மாறி இது என்ன ஆகுது, டியூமர். டியூமரையும் கவனிக்காம இட்லியும் கவனிக்காம விட்டா ஊத்தாப்பமா மாறிடும். இதுதான் கேன்சர். ஷார்ட்டா சொன்னா இதுதான். சரிங்களா? கேன்சருங்கிறது ஒரு சாதாரண. சரி, அது இது இப்போ சொல்லிட்டோம். ரெண்டாவது இந்த பிரெயின்ல போன பிரெயின் கார்டுன்னு சொல்லியிருக்கோம். பிரெயின்ல இருந்து கமாண்டிங் வெயின், கட்டளை நரம்பு. பிரெயின் ஆர்டர் கொடுத்தா தான் கையை தூக்க முடியும். சரிங்களா? அப்ப தூக்கக்கூடிய அந்த கமாண்டிங் வெயின், கட்டளை நரம்பு ரத்த குழந்தைங்க, அதுல வந்து இங்க பூந்துச்சுன்னா பிரெயின் ஆர்டர் கொடுக்கும், கைக்கு சிக்னல் கிடைக்காது. இதுதான் ஸ்ட்ரோக். கை போற லைன் வந்தா கை வரல, கால் போற லைன் வந்தா கால் வரல, முகத்து போற லைன் வந்தா முகம் எடுத்து, நாக்கு போற லைன் வந்தா குளறி பேசுறோம். அதே கிருமி தான் இங்க வரும்போது இப்படி ஸ்ட்ரோக். இதே கிருமி தான் ரேர்லி டேப்லெட்ஸ் மெயின் பிளட் வெசல். ஏமா வந்து மெயின் ரத்த குழாயில பூந்துச்சுன்னா அது ஹார்ட் பிளாக். ஹார்ட்டுக்கே போய் பூந்துச்சுன்னா நுரையீரல் எப்படி கெட்டியாகி அளவளவா விரியுதோ அதே மாதிரி ஹார்ட்ல மேல கடையா நட்ட பிடிச்சாச்சுன்னா ஹார்ட் வெயிட் பம்பிங், லோ பம்பிங், அந்த மாதிரி சொல்லி போனா நிறைய இருக்கு. அதனாலதான் நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற வீடியோ நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு புரியணுங்கிறதுனால இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனை வருதோ அது ரிலேட்டடா அவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுப்பாங்க. ஆமா, 10 பேரை பார்க்கும்போது தூங்கிடுவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ வர்றது பூரா கேன்சரா தான் வரும். சரிங்களா? மத்தவங்க கூட எல்லாம் எங்களுக்கு ஸ்டாப் ஆயிட்டாங்க. கேன்சர் ஃபேமஸ் ஆயிட்டு ஒருத்தர் போய் சொல்றோம், அந்த அங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இங்க போய் சரியாயிட்டாங்க, அங்க போய் சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால ஃபுல்லா கேன்சர்காரர் தான் வர்றாங்க. கேன்சர் வந்து இங்க ஒரு சாதாரண, இது ஒரு மூலிகை. இது வந்து அந்த கேன்சர் செல்லை மட்டும் அழிக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு. இந்த WBC விளையாடுகள் ஜாஸ்தியாகி வர்றாங்க, நடக்க முடியாம வர்றாங்க, அது வர்றாங்க, இது வர்றாங்க. இது வந்து நியூட்ரல் ஆயிடுச்சு. சரிங்களா? முடியாது அங்க போனோம் இங்க. சரிங்களா? இந்த மூலிகை அதை அழிக்குது. அதை அழிக்கிறத 5 வகையில் அழிக்கிறோம், ஒரு வகை இல்லை. ஏன்னா இந்த வடிவேல் சொன்ன மாதிரி இப்படி சுத்திலி கேட்ட போட்டா சிக்கிதானே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு வழி இல்லை. இந்த மூலிகை ஒரு பக்கம் வந்து காதுல 2 சொட்டு ஊத்தியோ அது ரத்தத்துல கலந்து இந்த மூலிகையை அழிக்குது அப்படிங்கிறது. உதாரணம் என்ன, காது ஊத்தினா எப்படியா ரத்தத்துல கலந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுக்குள்ள ஒரு உதாரணம். சரிங்களா? அதனுடைய அடிப்படையில இந்த ஆராய்ச்சி பண்ணது. காதலத்தின இப்படி வேலை செய்யணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. எங்கிட்ட வர்றவங்களும் நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் அங்க போற காதலத்தினா சரியா போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்கறாங்க. உதாரணம் என்னன்னா, ஒருத்தர் நல்ல போதையில் இருக்கார். பழைய காலத்து மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நல்ல போதையில் இருக்கார். இந்த போதை தெளியணும்னா குடங்குடமா தண்ணி செட் ஆகும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து 4 சொட்டு ஊத்துனீங்கன்னா 10 நிமிஷத்துல இந்த போதை காணாம போயிடும். புரியுதுங்களா? அது பெரிய விளக்கம் இருக்கு, அதை சொன்னா லேட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது இந்த மருந்து, இந்த மூலிகை மருந்துன்னு நாங்க சொல்லல. மருந்துன்னா அதுக்கு அடுத்தது மெடிக்கல் தேவையில்லாத இது அழிக்குது. நான் நிறைய மூலிகை கண்காட்சி போய் பார்த்து இது மூலிகைங்கிற மாதிரியே இன்னும் யாருமே தெரியல. இது என்னுடைய சொந்த ஆராய்ச்சி. பழைய காலத்து ஆதிகாலத்துல குறிச்சு பண்ணணும். சரிங்களா? சொல்லிக்கொண்டு ஆதி காலத்துல வந்து உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல தான் வாழ்ந்தாங்க. அது என்னன்னா, இந்த மூலிகை சார காது இது டோட்டலி டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட். இன்னொரு என்ன பண்றோம், இந்த மூலிகை சாரை எடுத்து நாக்கு கடையை 10 நிமிஷம் வச்சு முழுங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நீ முழுங்கினாலும் சரி, நீ துப்புனாலும் சரி, ஆனா இந்த மூலிகையை வேலை செய்யும். நாக்கு கடையை வச்சா எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பான்வரா போடுறான், மசாலா போடுறான், எதோ போடுறாங்க, புகையில போடுறாங்க, முழுங்குறதே இல்லை, நாக்கு கடையை தான் வைக்கிறாங்க. இன்னும் ஆங்கில மருத்துவத்தில் போனா ஹார்ட் அட்டாக் வந்தா டாக்டர் சொல்ற மாத்தி எடுத்து நாக்கு கடையை வச்சுருவாங்க. ஏன்னா போய் உள்ள போய் சேர்மாக்குள்ள ஆள் சேர்ந்துருக்கும். அதனால என்ன அப்படின்னா, நாக்கு கடையை 2 கிளாண்ட் இருக்கு, சுரப்பிகள். நாக்கு கடையை வச்சீங்கன்னா டக்குன்னு உடம்பு கூட பரவி. வெதலா போடுறோம், தலை சுத்தே இல்லையா, முழுங்குறதே இல்லை, வாயிலே தானே வச்சிருக்கிறோம், ஆனா தலை சுத்தது இல்ல. அதனால அது ஒரு மெத்தட். 2 இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த மூலிகை சாரை தொப்புள் ஊத்தி தேய்ச்சோம். தொப்புள் ஊத்தி தேய்ச்சா எப்படி? ஏன்னா மருத்துவர்களுக்கும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. தொப்புள்ள வந்து நம்ம உருவாகிறது இந்த தொப்புள்ள தான். 7200 நரம்புகள். நெட்ல போய் பாருங்க, 7200 நரம்புகளுக்கும் இங்க கனெக்ஷன் இருக்குது.
உதாரணத்துக்கு உடம்பு சூடு குடிச்சிருச்சு, யூரின் போனா சொட்டு சொட்டா போகுது, எரியுது, இத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது. 2 சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புல வச்சீங்கன்னா ஒரே நேரத்துல சரியா போகும். அதனால என்ன பண்றோம், இங்க கொடுக்குறோம். இங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது, எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம உருவாகிற தலைவாசலே இதுதானே, அதனால இது தொப்புல கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது இதே மருந்த, இதே மூலிகை சார ஒரு ஜார்ல ஊற்றி அந்த மூலிகை சாருடைய ஸ்மெல் நம்ம காதுக்கு போற மாதிரி ஒரு செடிங் பண்ணிடணும். இது என்ன மெத்தட் அப்படின்னா, கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். மூச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம கிராமத்துல போனா, ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு நாட்டு வைத்தியர் இருப்பாங்க. அது போனா வாயில எதையும் மென்னுட்டு காதுல இழுத்து பிடிச்சி 4 ஊது ஊதுவாங்க. ஊதுனா சரியா போகும். ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, டவுன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. காதுக்கு இழுக்கக்கூடிய பவர் அதிகம். அதனாலதான் மார்கழி மாசம் வெளியே போகாத, சளி பிடிச்சுக்கோங்க. ஆனா பால்காரை வெளியே சுத்துறான், சளி பிடிக்கணுமா இல்லையா, புரியுதுங்களா? அதனாலதான் அந்த காலத்திலேயே மப்ளர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பெங்களூர்ல பார்த்தா யாரை பார்த்தாலும் அதை போட்டு தெரியுறாங்க. இன்னும் ஒரு விளக்கம் சொல்லணும்னா, இது வரைக்கும் இன்னும் யாரும் சொல்லல. விஷவாய் தாக்குனா டேங்க்ல செப்டிக் டேங்க் கலவருக்கு இறங்கினா விஷவாய் தாக்கி செத்து போயிட்டாங்கிறாங்க. ஒரு டைம்ல ஒரு தடவை சாகல, 4 பேர் சாகுறாங்க. சரிங்களா? செப்டிக் டேங்க்ல என்ன இருக்கும், விஷவாய் தான் இருக்கும். ஒரு ஆள் இறங்குறான், இறங்கணும் இந்த விஷவாய்ங்க காதுலதான் போகுது, இழுத்து சடனா கலக்கி ஒரு ஆள் செத்து போயிடும். என்னடா உள்ள இறங்கணும், இன்னொரு ஆள் காணுங்கிறான், அந்த ஆள் செத்து போயிடும். 3வது ஆள் செத்து போயிடும். 4வது ஆள் தான் குறைக்கிறோம். காரணம் அதுக்குள்ள அந்த ஆவியும் வெளியே போயிடும். புரியுதுங்களா? அப்ப காதுக்கு இழுக்கக்கூடிய பவர் இருக்குது. அதனால இந்த மூலிகை சாருடைய ஸ்மெல் காதுக்கு போற மாதிரி நீங்க செட்டிங் பண்ணிக்கிறது. நேர்ல பார்த்தாதான் தெரியும். பூராத்தி சொன்னா நீங்க வந்துடுங்க. ஒண்ணு அந்த வகையாளி. இன்னொன்னு, இந்த மூலிகை சார மூக்கு வழியா அதனுடைய ஆவி மூக்குல வர்ற மாதிரி ஒரு செட்டிங். சரிங்களா? அது நேர்ல பார்த்தா தெரியும். விளக்குனா ரொம்ப லேட்டா. எதுக்கு மூக்குல கொடுக்குறோன்னா, ஆக்சிஜன் கொடுக்குறோம், பிராணாயாமம் வாங்குறோம், யோகாவில் பண்றோம். நல்லா மூச்சை இழுத்து வெளியே விட்டீங்கன்னா அந்த ஆக்சிஜன் கை விரலு கால் விரலு போதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த மூலிகை சாரை இதுல கொடுத்தா நல்லா இழுத்து கொடுக்கும்போது பாடியில் இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இது சப்ளை ஆகும். அதனாலதான் இதை சொல்லுவாங்க, கேட்கறாங்கல்ல, எங்க அப்பாவுக்கு 4th ஸ்டேஜுங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு கூட பரவிடுச்சுங்க, 3rd ஸ்டேஜுங்க, 4th என்னென்ன, அதாவது அவங்க என்ன வியாதினே சொல்றது இல்லை. எங்க அப்பாவுக்கு 4th ஸ்டேஜ், அட கண்டக்டர் இல்லப்பா, உனக்கு என்ன வியாதி அது சொல்லு, புரியுதுங்களா? என்ன சொல்லி அதே சொல்றாங்க. அந்த வகையிலேயே அடிக்கும். இப்போ இந்த வடிவேல் சொன்ன மாதிரி 5 வகையில கேட்ட போட்டா சிக்கித்தானே ஆகணும், சரியா? அதனால இங்க கேன்சர்ங்கிறது ஒரு மிக 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 ஒரு சாதாரண வியாதி. இந்த 3 நாளைக்கு தான் இதை கொடுக்குறோம். வாரத்துல திங்கள் செவ்வாய் புதன், ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு வரணும், மத்தியானம் 1 மணி ஆகும். அதுக்கு மேல வசதி இருக்கிறவங்க போய் வெளியில தங்கிக்கலாம், வசதி இல்லாதவங்க இங்க தங்கிக்கலாம். தங்குறதுக்கோ சாப்பாடுக்கோ பணம் இல்லை. எந்த ஸ்டேஜ் ஆனாலும் நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஏன்னா நீங்க நேர்ல பார்த்தாதான் புரியும். இதுல வாரத்துல 3 நாள் தராங்க, திங்கள் செவ்வாய். ஒரு வாரம் திங்கக்கிழமை காலை 8 மணிக்கு வரணும், மத்தியானம் 1 மணி ஆகும். அதுக்கு மேல வசதி இருந்தா நீங்க சௌரியத்துக்கு மாதிரி லாட்ஜில் தங்கிக்கலாம். வசதி இல்லைன்னா நீங்க தங்குறது இலவசம் தான், சாப்பாடு இலவசம் தான். காரணம் 3 நாளைக்கு டயட் ஃபுட்டானா உப்பு புளி சேர்த்தக்கூடாது, இனிப்பு சேர்த்தக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் உப்பு புளி சேர்த்தக்கூடாது அதுக்கும் கேட்பாங்க. என்னன்னா இந்த மூலிகை சாறு அந்த குறிப்பிட்ட கிருமிக்கு பாய்ச்சனே வச்சுக்கோங்களேன். பாய்ச்சல் குடிச்சா ஊருக்குள்ள என்ன பண்ணுவான், உப்பையும் புளித்தான் கரைச்சு விட்டுவான், வாந்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வாந்தி எடுக்கிறது அல்ல, உப்பும் புளியும் சேர்ந்தால் விஷத்தை எடுத்துரும். அதனால 3 நாளைக்கு அது டயட். வாரத்துல 3 நாள். இப்போ வீசிங்கன்னா வெறும் 3 நாள் தான் சரியாடும். அதாவது இன்ஹேலர் போடாமல் இருந்தால், இன்ஹேலர் போட பின்னி ஒருக்கா வர வேண்டிய வரும். மூட்டு வலினா வாரத்துல 3 நாள் 4 வாரம் வரணுங்க. கேன்சர்னா வாரத்துல 3 நாள் 4 வாரம் வரணுங்க. எல்லாமே சுருக்கமா தான் சொல்லிக்கிறோம். நல்ல பெரிய விளக்கம் வேணும்னா இன்னும் கான்டெக்ட் பண்ணுங்க, வேற வீடியோ அனுப்புறோம். ஏன்னா பூரா வீடியோ பாக்குறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. சரிங்களா? இதான் விஷயம். கேன்சர் இங்க ஒரு சாதாரண வியாதி. இப்போ இதுக்குன்னு சொல்லி நாங்களே ஒரு சோப்பும் ஒண்ணு பண்ணிருக்கோம். இந்த சோப்பு போட்டா உங்களுக்கு கேன்சரே வராது. இந்த சோப்பு பத்தி வேற ஒரு டாபிக்ல பேச போறோம். உங்களுடைய வாழ்க்கையே மாத்தும் இந்த சோப்பு. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே டோட்டலாவே எங்களுடைய ரிசர்ச்சே வேற. அது சொன்ன மணிக்கணக்காகும். பட் இந்த சோப்பு போட்டா கேன்சர் வராது. இந்த சோப்பு போட்டால் உங்களுக்கு கடவுளுக்கு கிடைக்கிற அருள் கிடைக்கும். அது பெருசா போடணும் டாபிக். சரிங்களா? காரணம் மிருக கொழுப்புல கலந்த சோப்பு தான் எல்லா பக்கம் விற்கிறாங்க. 99% மிருக கொழுப்பு. ஏன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் பண்ணா தான் நல்லது. ஆனா தேங்காய் எண்ணெய் பண்ணா ரேட் கட்டுப்படியாகாது. அதுல வாயிலே சொல்லக்கூடாது. முஸ்லீமுக்கு அப்படின்னு ஒரு மிருகம் இருக்கு. அவன் வாயவே தொடக்கூடாது, பேரே சொல்லக்கூடாது. பேரு சொன்னா அந்த மிருகமுடைய பேர் சொன்னா 9 கேட தண்ணியிலே வாய்ப்பு வைக்கணும்பாங்க. அந்த மிருகத்தினுடைய கொழுப்பையும் போட்டு, சரிங்களா, போட்டு பண்ணும்போது சோப்பு பண்ணா என்ன பண்றோம், சோப்பு மூந்து தான் பாக்குறோம், நல்ல சோப்பு அப்படிங்கிறோம். சரிங்களா? அதுல ஒண்ணு இழுத்த சொல்லு சாணி பிடிச்சி உண்டை கொடுத்து 10 சொட்டு சென்ட் நான் சோப்பா தான் தெரியும், நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி சில மிருகம் கலந்து சோப்பை போட்டா சாமி நம்மளை கண்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. சில மிருகம் இருக்கு, வண்டி மூக்குனாலே வண்டி வித்துருவான். தமிழ் இல்லை, இந்தியா பூராவே அதை ஆட் பண்றாங்க நிறைய பேர். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி சோப்பனை வீட்டுல வச்சிருந்தா வீட்டுல இருக்கிற லட்சுமியே காணாம போயிடும். அதனால இன்னைக்கு எல்லா கோயிலையும் கூட்டமா தெரியுறாங்க. ரெண்டாவது, இந்த சோப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 14 வியாதியும் வராது அப்படிங்கிறது எங்களுடைய காரணம்.
ஏன்னா சோப் போன்ற ஐடியா எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு மூலிகை சாறு மக்கள் கொடுக்குறதே எங்களுக்கு முடியல. சோரியாசிஸ் அப்படின்னு வருவாங்க. சோரியாசிஸ் வந்தாங்கன்னா உடம்பு போல இந்த சாரை பூசுவோம். அது பூசுவோம்னா காசு ஜாஸ்தியாகும். அந்த அளவுக்கு சாரும் கிடைக்காது டோட்டலா பூசுறது ஒண்ணு. ரெண்டாவது இந்த மூட்டு வலியில ருமாட்டிசம்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம் எல்லா ஜாயிண்ட்டும் வலி, அவங்களுக்கும் இந்த சாரை உடம்பு பூரா பூசணும். இந்த அளவுக்கு பூசலுக்கு எங்ககிட்ட சாறு கிடையாது. சாரு வந்து நாங்க எங்கெங்கயோ மலைமலையா எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால எல்லாருனாலையும் அது பணம் அதிகமா பூசணும். அதனால அந்த மூலிகையை வச்சு ஒரு சோப்பா பண்ணுனா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த சோப்பை உருவாக்கணும். என்ன அப்படின்னா அதுக்குன்னு நாங்க மூலிகை எடுக்கிறது டெய்லி இங்க 3 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மிச்சமாது இல்லைங்க, அந்த மூலிகை வச்சு சோப்பா பண்ணிருக்கணும். சோப் போட்டா கேன்சர் வராதான்னு கேட்கலாம். ஜெல்லு போட்டா உள்ள போகுது இல்ல, வலிக்குதுன்னா ஜெல்லு போடுறோம், உள்ள போய் வேலை செய்யுது இல்ல. கிராமத்துல போய் கை காலு உடைச்சல் அப்படின்னா சீமணி தேய்ப்பாங்க கேசின் சில பேர். ஏன்னா நான் சொல்றேன்னு சொல்லப்படாது, கிராமத்தில் இருக்கிற பழக்கத்தை சொல்றோம். கரைசல் போட்டா இந்த குடத்தல் சரியாதாங்க, மூட்டு வலிக்கு ஆயில் போட்டா சரியாதான்றாங்க, ஜெல்லு போட்டா அது சரியாதுங்க. இதெல்லாம் தோல் உள்ள போய் வேலை செய்யும் போது ஏன் இந்த சோப்பு இருக்கிற கர்ப்பம் உள்ள போகாது அப்படிங்கிறனால ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அதில் கொடுத்து நிறைய பேருக்கு இந்த கருப்புள்ளி, செம்புள்ளி, அந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த நார்மல் சாதாரண சோரியாசிஸ் எல்லாமே சரியானதுனால அந்த சோப்பா பண்ணியிருக்கோம். அதை பத்தி இன்னொரு வீடியோவே விடுறோம். சொன்ன சோப்புலயே மனுஷனுக்கு கிரகம் இருக்குன்னு சொல்லி லட்சுமியே போய் சில சோப்புகளை வீட்டுல வச்சீங்கன்னா வீட்டுக்கு லட்சுமி போகும். அதனாலதான் மலேசியாவில எங்களுக்கு மாசத்துக்கு டன்னு கணக்கில் சேல் பண்ணிட்டு இருந்தோம் சோப்பு. இந்த வகையில கொடுக்கும். அதுல ஒன்று கேட்ட ராமா, இந்த மிருக கொழுப்பு கலந்த சோப்பு போட்டு கோயிலுக்கு போனா சாமி நம்மளை கண்டு எஸ்கேப் ஆகாதான்னு சொன்னாங்க. சரிங்களா? மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்க தெளிவா வேணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் வீடியோ இருக்குது. 14 வியாதியை பத்தி பேசியிருப்பேன். இந்த 14 இங்க சரியாகும். சரிங்களா? இந்த மூலிகை சாரை அது அளிக்குது. அதான் இன்னும் நிறைய பேர் என்ன படையெடுக்காங்க, இது நம்மளுக்கு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது மருந்தே இல்லை. சரிங்களா? போர்டே இல்லை. இத்தனை பேர் வர்றாங்க, புரியுதுங்களா? போர்டே கிடையாது. சரிங்களா? டாக்டர் போட்டதும் கிடையாது. இப்படித்தான் நார்மலா தான். இன்னைக்கு லீவுங்கிற இல்லைன்னு ஃபுல்லா கூட்டமா இருக்கு. சரிங்களா? இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கு. இது சாதாரண ஒரு மூலிகை சார். சாப்பிடக்கூடிய பொருள். சாப்பிடலாம், குளிக்கலாம், குடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கிறாங்க யாரும் தெரியல. இது என்னுடைய 12 வருஷம் ஆராய்ச்சி. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பார்த்துட்டு வருவாங்க. கமெண்டே பார்க்காதீங்க. காரணம், ஏன்னா நாங்க பேசுறதுலயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஓப்பன்ல தான் பேசுறது. யாருனாலும் கூட்டங்கள் அதிகமாகும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க, சுத்தில இருக்கிற வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படித்தான். நீங்களே நல்லா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் புறாமையா தான் இருக்கு, பாத்தீங்களாடா. அதனால நிறைய பேர் பேக் ஐடியை வச்சுட்டு அப்படி அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தா இந்த கார் கேப் பத்தலைங்க, நிறைய பேர் சென்னையில இருந்து, அந்த ஊர்ல இருந்து, இந்த ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. அப்ப டிரைவர் கேட்கறாங்க, எங்களுக்கு ஏதோ கவனிச்சீங்கன்னா நாங்க நிறைய பேரை பேசஞ்சு கூப்பிட்டு வரணும். ஆனா எங்களுக்கு இங்க இருக்கணுக்கே கொடுக்க முடியறது இல்ல, கமிஷன் எல்லாம் இல்ல. அப்படிங்கும்போது அவனு ஒரு 10 பேக் ஐடியை வச்சு என்ன பண்ணிடுறான், அப்படி பண்ணிடுறாங்க. அதனால என்னுடைய வீடியோ வந்தாலும் சரி, யாரு வீடியோ வந்தாலும் சரி, நேரில் போய் பாருங்க. கமெண்ட்டை பார்த்து பார்க்காதீங்க. உழப்பில்லாதவன் தான் கமெண்ட்டை போட்டிருப்பான். நல்லவன் நல்லா தெளிவா போடுவான். பரவாயில்ல, இங்க போனேன் சரியாகுதுன்னு. ஆகாதுன்னு 2 வரையில முடிச்சிருவான். நீ போகாத, நம்பாத அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதனால யாரு இப்ப எங்களை கேட்டாலும் சரியாகுமா கேட்பாங்க. நாங்க சரியாகுன்னு நாங்க சொல்றது இல்லை. நேராவா வந்து பாரு, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாரு, அவங்கள கேளு. உனக்கு பரவாயில்லையான்னு கேளு. அப்படி இருப்பான். சரிங்களா? நீங்க போன் பண்ணுனீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். ஊரா விளக்கத்தையும் போன்ல கேட்காதீங்க. விளக்கம் வேண்டும் என்றால் சார் எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வைத்தியத்தை பத்தி கொஞ்சம் விளக்கம் வேணும்னு சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும், 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கும். சரிங்களா? எல்லாரும் அது பாக்குறது இல்லை அப்படிங்கறதுனால தான் இதை ஷார்ட்டா கொடுத்துருக்குறோம். இல்லைன்னா இதையும் நீங்களும் பார்க்க மாட்டோம். கேட்டீங்கன்னா அந்த வீடியோ 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கும். படிச்சவங்களுக்கும் புரியணும், ஒண்ணுமே படிக்காதவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு. அதை கொடுக்குறோம். போனு கேட்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டா பேசிக்கிங்க. சரிங்களா? வீடியோ அனுப்புறோம். ஏன்னா பூராத்தையும் பேச முடியாது. ஒரு நாளைக்கு 300 கால் வருதுங்க. 100 கால் தான் என்னால பேச முடியுது. ஒவ்வொருத்தரும் போட்டு ஜவ்வில் இழுக்கும் போது 50 மிஸ் கால் போகும். ஒரு கால் பேசுனா 4 மிஸ் கால். சரிங்களா? பணம் சம்பாதிக்கிற டாக்டர் தான் மிஸ் கால் 2 பேர்த்து உட்கார வச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு தேவை இருந்தால் மீண்டும் பண்ணுவாங்க. அப்படித்தானே தவிர கூப்பிடுறது இல்லைங்க. அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னையா போன் எடுக்க மாட்டேங்கிறா, உங்களுக்கு தேவை என்றால் நீங்க பண்ணலாம். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அதுக்காக இதுல நான் 5 இதே கலந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இது ஒரு கிருமி. இந்த கிருமி செத்தாதான் இந்த இது சரியாகும் அப்படிங்கும்போது அக்குபஞ்சர்ல போனா சரியாகும்னு சொன்னாங்க. அதை போய் படிச்சேன். இல்ல நீ பண்றது பண்ண முடியாட்டாங்க. நானே புக்கும் எழுதிருக்கிறேன். சரிங்களா? வர்மா படிச்சேன். வர்மாவில சரியாதுங்க. அங்க போனா இல்ல நீ பண்றது பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு மேல யாராச்சும் இருக்கிறாங்களாங்கிறதுனாலதான். சரிங்களா? இந்த ஒரு கிருமி அழிச்சாதான் சரியாகும் அப்படிங்கிறது என்னுடைய அக்குபஞ்சர்.
அக்கூட்டேஷ் வருமா கையை காட்டினா சரியா கிரானிக் ஹீலிங் அதுக்கடுத்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலிட்டி எல்லாமே படிச்சாச்சுங்க சரியா எதிலையும் சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் அடுத்தவங்களை பத்தி நாங்க சொல்ல அதனால நிறைய டாக்டர்களா வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சரிங்களா அதனாலதான் இதுல 5 கலந்தும் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப கையை தூக்க முடியலன்னு வருவாங்க ஃப்ரோசன் சொல்றாங்க டாக்டர் போனீங்கன்னா செவத்து மேல இப்படி விரல வச்சு இப்படி பண்ண சொல்லுவாங்க இங்க ரெண்டு அமுத்து தான் ஒரே நிமிஷம் கை வரலையா தூக்குனா கை வந்துடும் இதான் ப்ரோசன் சொல்றோம் சரிங்களா நிறைய பேர் சொல்லி தர்றோம் நிறைய பேர் ஹார்ட் பிளாக்னு வர்றாங்க கையை கொண்டு வா உங்க கை பாரு இந்த உங்க கை பாரு அவன் கை பாரு உங்க கை பாரு இதான் ஹார்ட் இதான் லிவர் இதான் கிட்னி நீயே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சொன்ன பிரச்சனை வரும் நிறைய பேர் வர்றாங்க ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் 3 பிளாக்னு சொல்லிட்டாங்க கையை பிடிச்சி பார்த்தா ஹார்ட் வீக் ஏன்னா அவங்களுக்கு மிஷின் சொல்லணும் மிஷின் சொன்னா தான் தெரியும் வடிவேல் சொன்ன மாதிரி போன் பில்லு பண்ணிட்டு பேப்பர்ல எத்தனை பில்லுன்னு மிஷின் சொன்னா தெரியும் இங்க கையை பிடிச்சாலே தெரியும் நாங்களே சொல்லி தரோம் இதான் ஹார்ட் இதான் லிவர் இதான் கிட்னி சொல்லி ஹார்ட் வீக் எங்க பிளாக் இருக்குது அவங்க வந்து 3 வாரம் எடுத்தாச்சு பேக் போட்டுறாரு எல்லாம் வேலையும் செய்யாரு கடைசியை போய் கேட்டுக்கிறாங்க டாக்டர் வேற ஒரு டாக்டர் என்ன சார் இப்படி இருக்குது டாக்டர் பிடிச்சி மாசம் திட்டாங்க முதல்ல வரும்போது 3 பிளாக் இருக்குது இப்போ 9 பிளாக் இருக்குங்களா நெஞ்ச தொட்டு சொல்லு உங்ககிட்ட வரும்போது 3 பிளாக் இருக்கு இப்போ நான் உழவு ஓட்டுறேன் டேக் ஓட்டுறேன் களை எடுக்கிறேன் எல்லா வேலையும் பண்றேன் 9 பிளாக் இருந்தா நான் உசுரோடு இருப்பேனா சரிங்களா அது சொன்னா நிறைய இருக்குது சார் போன வாரம் கூட வரும் மதுரையில இருந்து வந்தாங்க பெருமை சொல்றாங்க நினைச்சுக்காதீங்க ரொம்ப பேசினா ரொம்ப ராவல் மாதிரி இருக்கு நான் விளம்பரப்படுத்துற மாதிரி ஆயிப்போம் பிளட் ரிப்போர்ட்ல எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனா முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க ஒரு வாரம் ஒரு கிட்னி எடுத்தாங்க இன்னொரு கிட்னி வந்துருச்சு இப்போ தச்சமே மலேசியாவிலே ஒரு லேடி வந்து கொடுத்துருக்குது அது மட்டும் சொல்லிடுறேன் உடல்ல 2 அடியை வெட்டிட்டாங்க 800 ரூபாய் எடுத்துட்டாங்க மோசம் வர்றதுக்கு பேக் மாட்டிட்டாங்க 1 மாசம் தான் டைம் சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு இங்க வந்து அங்க இருந்து பிச்சை எடுத்து வந்திருக்கு பொதுவா சொன்னா விளம்பரம் கொடுத்து எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணி சிங்கிளா வந்திருக்கு அந்த பொண்ணு 3 நாள் தான் இங்க 3 நாள் 2 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து 3ஆவது வாரம் மருதமலை படிச்சுட்டு நடந்தே வந்திருக்குங்க அந்த பொண்ணு இந்த வாரம் வருது சனிக்கிழமை வருது சரிங்களா நானே காசு கொடுத்துக்கிறேன் வர சொல்லி ஏன்னா வருமானம் இல்லை 3 குழந்தை இருக்குங்க சரிங்களா பெருமைக்காக சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அடுத்தவன் சொல்றதையும் அடுத்தவன் கருத்தையும் கேட்காதீங்க சரியா கண்ணால் காண்பதும் போய் காதால் போய் தீர விசாரிப்பது இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் சரிங்களா ஒருத்தர் சொல்லுவான் அந்த டாக்டர் கடவுடியா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க கடவுடியா கேனத்தனமா கேள்வி கேட்டா கடவுடியா பேச வேண்டியதா வரும் தேவையில்லாம டென்ஷன் பண்ணுவாங்க விஜயகாந்த் கேட்கற மாதிரியும் கேட்பாங்க அப்புறம் போய் போடுவான் புரியுதுங்களா பால் சாப்பிட 3 நாளைக்கு உப்பு புளி சேர்த்தக்கூடாது பால் சேர்த்தக்கூடாதுன்னா தயிர் சேர்த்தலாமாம்பா மோர் சேர்த்தலாமாம்பா நெய் சேர்த்தலாமாம்பா டென்ஷன் தான் வரும் அதனால அந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க உங்களுக்கு தேவை என்றால் நேரா வந்து பாருங்க புரியும் ஓகேங்களா இதுவரைக்கும் எங்க நிகழ்ச்சியை கேட்டதுக்கு நன்றி வணக்கம் இதுவரை கேட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டுங்க ஒரே ஒரு வரி சொல்லிக்கிறோம் மீண்டும் சொல்றோம் யூடியூபர் தான் சொல்லுவாங்க நானே சொல்றேன் காரணம் இதையே சேவ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க எதுக்கு அப்படி என்றால் இந்த 14 வியாதியும் எதனால வருது சரிங்களா ஒரு டாக்டர் கூட பேசிட்டாரு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு 2 வருஷத்துக்கு எத்தனை பேஷண்ட் வர்றாங்களோ அது 2 வாரத்துல வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2வது மூட்டு வலி மூட்டு மாத்துறது ஹார்ட் இதெல்லாம் எக்கச்சக்கமாயி போச்சுங்க முதல்ல இந்த கேன்சருங்கிறது பணக்காரனுக்கு தான் வந்துட்டு இருந்தது காரணம் இருக்கு இப்போ எல்லாருக்கும் வருது சரிங்களா ஆனால் ஒரே ஒரு சமூகத்துக்கு மட்டும் இந்த 14 வியாதியும் வர்றதில்லை ஆச்சரியமா இருக்கும் சரிங்களா ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இந்த 14 வியாதியும் வர்றதில்லை ஆயுசு முடிஞ்சுதான் சாகுறாங்களே தவிர வியாதியே இல்லை இந்த சமூகத்திலே வியாதி வருதுன்னா அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்துல மாறி இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இதை சேவ் பண்ணிக்கங்க அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில பேசுவேன் இந்த 14 இருந்து வராம எப்படி தப்பிக்கலாம் ஒண்ணு இந்த 14 எனக்கு இல்லைனாலும் அடுத்த என்னுடைய ஜெனரேஷனுக்கு இது வரக்கூடாது அப்படின்னா அடுத்த வீடியோ கொடுப்பேன் ஏன்னா இது முழுசா கேட்டாதான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு பூரா பேசினாலும் இது தீராது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த வீடியோல இந்த 14 வியாதி எதனால் வருது அப்பாவுக்கு இந்த வியாதினா மகனுக்கு எந்த மாதிரி எல்லாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தர்றோம் அந்த விளக்கத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா வியாதியும் இல்லை வியாதியும் வராது சரிங்களா அது வரைக்கும் வேணா அந்த நாங்க வீடியோ கொடுக்குற வரைக்கும் வேணா இந்த சோப்பு வாங்கி போடுங்க இந்த மூலிகை கலந்துருக்கு தேவையில்லாத அழிச்சிடும் சரிங்களா நிறைய பேருக்கு பேசினேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அடுத்த வீடியோல தருவோம் யாரும் இந்த விளக்கத்தை இது வரைக்கும் எனக்கு யாருமே இந்த எல்லா சேனலையும் எந்த சேனலையும் புடலங்காய் தின்னு அதாகும் முடக்கத்தாண்டி ஏறி தின்னு மூட்டு வலி சரியாகும் தூது வலி தின்னு ஆஸ்மா சரியாகும் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துதான் அடுத்த ஆர்டர் பண்ணி இந்த மெத்தடையை நான் கண்டுபிடிச்சிருங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் வருவேன் சொல்றேங்க எல்லாமே இப்போ எல்லாரும் இந்த மூலிகை சாறு எடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு இங்க வர முடியாது இப்போ சென்னைக்குன்னா பஸ்ல கொடுத்து விட்டுறோம் சென்னை பெங்களூர் திருநெல்வேலி இந்த பஸ் போற ஏரியாவில் மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ் போற ஏரியாவில் எல்லாம் டெய்லி கொடுத்துடுறோம் டெய்லி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி முதல்ல 3 நாளைக்கு ஒட்டுக்கா கொடுத்தோம் இப்போ டெய்லி கொடுத்துறோம் டெய்லி கொடுக்கும்போது இந்த மூலிகை சாறு கொஞ்சம் பவரா இருக்கும் ஒன்று
இப்போ வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருனாலையும் வர முடியாது. ஃப்ளைட் டிக்கெட் வேணும், விசா வேணும், அது வேணும், இது வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட்ல ஓடிட்டு இருக்குது ஒரு வாரமா. இந்த மூலிகையை பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறோம். கேப்சூல்ல கொடுத்தா அதுக்கு சர்டிபிகேட் வேணும்னு சொல்லுவாங்க. கேப்சூலை சாப்பிட வேண்டாம், இந்த மருந்து பேக்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக கேப்சூல் எடுத்து நாக்கடியை வை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க வெளிநாட்டில். ஏற்கனவே 5 கண்ட்ரிஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 5 கண்ட்ரிஸ் நீ வாங்குறதுக்கு விட அழுகிறாங்கன்னு தான் சொல்லணும். வரமாட்டீங்களா அத்தனை பேரை குணப்படுத்திக்கிறோம். இப்போ எங்கேயோ 70 பேருக்கு மேல தாண்டிட்டு இருக்கிறதுனால போக முடியல. அதனாலே இது ஹெர்பல் பவுடரா கொடுக்குறோம், சாப்பிட்டுங்கன்னு சொல்லி. சரிங்களா? அது விரைவில் அது இன்னும் மாத்திரையாவே கொடுப்போம், ஹெர்பல் பவுடரா. சரிங்களா? அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓடிட்டு இருக்குது, டெஸ்ட்ல ஓடிட்டு இருக்குது. நானும் சாப்பிட்டு தான் இருக்கிறேன்.